ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 7th ஸ்டாண்டர்ட் காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் மேத்தமெட்டிக்ஸ் மாடல் கொஷினை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு 100% வருமானு கேட்டிங்கனால் 200% வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். நம்மளோட சேனல் தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான எல்லா கொஷின் பேப்பர் அப்டேட்ஸும், எக்ஸாம் அப்டேட்ஸும், ஆன்சர் கீஸும் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் ஈஸியாக நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்கு, சம் 2 மார்க்ஸு, இம்பார்ட்டண்ட்டான 4 மார்க் 5 மார்க்லாம் படிக்கும்பொழுது ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு அந்த வடிவியலில் வந்து ஜாமெட்ரி போடுறது அது எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் டு கன்வெர்ட் கிராம்ஸ் இன்டூ கிலோகிராம்ஸ் we have to divide it by. அப்போது நம்ம அது வந்து எழுதணும். இந்த ஃபார்முலா C = 2/r, அதில் r வந்து எதை ரெஃபரன்ஸ் பண்ணுது அப்படின்றத நீங்கள் வந்து எழுதணும். இப்போ 2πrன்றது வந்து என்னன்றது வந்து நீங்கள் அங்கே ரெஃபரன்ஸ் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா a × a × a × a × a is equal to என்ன அப்படின்றது வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதலாம். அப்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. தென் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the angles of a triangles are in the ratio 2:3:4, then the angles are என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் the elements along the 6th row of the Pascal's triangle is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்லாம் படிச்சுக்கோங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து லெசன்ஸ் இருக்கோ அதுக்கான புக் பேக் 1 மார்க்லாம் படிச்சுக்கோங்க. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் பார்க்காம போகவே கூடாது. தென் fill in the blanks வந்து பார்த்தீங்கன்னா the decimal number of 3/5 is என்ன. ஸோ இந்த 3/5ன்றதை நீங்கள் டெசிமல் நம்பராக எழுதணும். தென் 7th கொஸ்டின் பாருங்கள். the formula used to final the area of the circle is dash square feet units அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூனிட் டிஜிட் ஆஃப் 1 to 4, அதாவது 124 × 36 × 1980. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 980. இது வந்து என்ன அப்படின்றத நீங்கள் யூனிட் டிஜிட்டில் எழுதணும். தென் டு ட்ரா எ ட்ரையாங்கிள் வி நீட் டேஷ் மெஷர்மெண்ட்ஸு. த சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க 9th row ஆஃப் த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் வந்து ஈஸியாக கான்ட்ரிபியூஷன் பண்ணும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஈஸியாக இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. முடியாட்டி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்காவது படிச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிறது நோட் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்றது நீங்கள் போடணும். 0.0099 அதுக்கு எதுக்கு மேட்ச் ஆகுது. த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பேத்து, த டிகிரி ஆஃப் a³ b² c⁴ d² என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்துடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் உங்ககிட்ட உங்களுக்கு வந்து 1 மார்க் தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ஃபில் இன் த பிளான்ஸு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், இதெல்லாம் நீங்களாம் படித்து வச்சுக்கோங்க. இப்போ 1.7 லைஸ் between 1 and 2 அது ரைட்டா அப்படின்றத நீங்கள் எழுதணும். அது ட்ரூவாக ஃபால்ஸான்னு போடணும். த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்குலர் பேத் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த யூனிட். அதுக்கப்புறம் 2 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி, 100ல் 1000 டிகிரி. த சம் ஆஃப் த 3 angles ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 360 டிகிரி. 7a² b அண்டு -7a² ab² ஆர் லைக் டேர்ம்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் எனி 10 கொஷின் சொல்லியிருக்காங்களே 10 2 மார்க் வந்து உங்களை கேட்டிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 2 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். இதிலே ஈஸியாக இருக்கிற 10 2 மார்க் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போகாதீங்க. ஸ்க்ரீனில் என்னென்ன 2 மார்க் இருக்கோ அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் எது கேட்டாலுமே எழுதக்கூடிய அளவுக்கு, மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு எபிலிட்டியை உங்களால் வந்து எழுத முடியும். த ஹைட் ஆஃப் யர் பர்சன் இஸ் 165 சென்டிமீட்டர், எக்ஸ்பிரஸ் த ஹைட் இன் மீட்டர். இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் எழுதணும். ரைட் த டெசிமல் நம்பர் 132.105 in the place value table. Find the circumference of the circular disc of radius 40 cm, 14 cm. Find the area of, ஸோ இந்த கொடுத்துருக்காங்களே லூப்பு. ஸோ இது வந்து diameter 28 cm இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the rectangular garden has dimension 11 meter into 8 meter. A path of 2 meter wide has to be constructed along its sides. Find the area of the path கேட்டிருக்காங்க. Then find the value of -7 whole square, தென் -4 ஹோல் க்யூபு. ஐடென்டிஃபை தி லைக் டேர்ம்ஸு இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா அல்ஜிப்ரா, அதில் வந்து நீங்கள் அந்த டேர்ம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். தென் 29 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ. அந்த 3 வேல்யூ மேலே இருக்கக்கூடிய வேல்யூ, கீழே இருக்கக்கூடிய வேல்யூ, அது வந்து ஃபார்முலா பேஸில் நீங்கள் அது எழுதணும். 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஃபிகர்ஸ், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதில் வந்து XYZ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எக்ஸோடைய வந்து வேல்யூ என்னன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் யூஸ் பண்ணி நீங்கள் போடணும்.
தென் 31வது கொஸ்டின் எழுதணும். தென் 32வது கொஸ்டின் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது படிக்காமல் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. நோட் பண்ணி நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுன்றதை தாண்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸ்டெப்ஸ் வந்து எங்கே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது மிஸ்டேக் ஆகுது நமக்கு தெரியும். அடுத்தடுத்த ஸ்டெப் ஸ்டக் ஆகுதுன்னா உடனே நம்ம ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அதை நம்ம ட்ரை பண்ணணும். அதனால் நீங்கள் நல்லா இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபில் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு ரிலேஷன்ஸில் இருக்கும், பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 5 3 மார்க்கு வந்து நீங்கள் எழுதணும். அந்த 5 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் த பிளேஸ் வேல்யூ டேபிள். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க்கு. தென் ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைனு. த ரேடியஸ் ஆஃப் எ டிராக்டர் வீல் இஸ் 77 சென்டிமீட்டர். கால்குலேட் த டிஸ்டன்ஸ் கவர் பை நீட் 35 ரிலேஷன்ஸு. த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்குலர் பார்க் இஸ் 352 352 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்க்கு. எக்ஸ்பிரஸ் 512 த என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² + 7x + 8 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 4x² - 7x + 3 தென் த ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் x + y. இதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 3 மார்க்கையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க் முடிச்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தென் வந்து உங்களுக்கு இந்த அதான் 3 மார்க்கில் இன்னும் இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸு. கேன் ரோ சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பாஸ்கல் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் எ பேட்டர்ன். ஸோ இது வந்து நீங்கள் எழுதணும். இது முடிச்சதுக்கப்புறம் 5 மார்க் வந்து எழுதணும். ஸோ இந்த 5 மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் வரைகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஜாமெட்ரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, வடிவியல் ஜாமெட்ரி இது நீங்கள் வந்து வரையணும். ரெண்டுமே படிச்சுக்கோங்க, ஒன்று படிக்காதீங்க. ரெண்டுமே படிச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த 5 மார்க் ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து அங்கே போட முடியும். ஸோ இது வந்து நீங்கள் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. மார்க் அதிகமாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.